ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பால் காஞ்சிகிட்டு இருக்கு. நான் பொடி அரைச்சி வச்சுருக்கேன். இது நம்ம இருமல் ஜலதோஷத்துக்கெலாம் நல்லா கேட்கும். பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஏலக்காய் சுக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணி இங்கிட்ட பாதாம் முந்திரியை ஊற வச்சாச்சு. போல் நல்லா கொதிக்கவும் அரிசியை நல்லா அலசி போட்டுடலாம். ஏன்னா இன்றைக்கி சாதம் ரசம் சௌ கூட்டு தான் பண்ண போகிறோம். ஸோ அரிசியை நல்லா அலசி எடுத்தாச்சு. நல்லா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். ஏன்னா எங்கள் வீடு கொஞ்சம் ரோட்டு மேலே, அதனால் அடிக்கடி சவுண்டு ஏதாவது கேட்கும். கேட்டுச்சுன்னா எதுவும் டிஸ்டர்பன்ஸாக நினச்சிக்காதீங்க. டீயும் போட்டாச்சு. டீ போட்டுட்டு நல்லா ஆற்றி குடிச்சிட்டு அடுத்த வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டிதான். ஏன்னா மார்னிங் டீ குடித்தா தான் நம்மளுக்கு அடுத்த வேலையே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும். அதனால் டீ ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம், குடிச்சிக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி கொஞ்சம் மில்க் டீ இருந்துச்சு, அதையும் சேர்த்து சாப்பிட்டுக்கலான்னு எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும் நம்ம சாப்பிட்றது. மார்னிங் அடுத்து சாப்பாடு எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். ரசத்துக்கு புளி ஊற வச்சுட்டேன். சௌ எடுத்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். சௌ ஒரு பல்லாரி, இது 2 பேருக்கான அளவு. ஒரு பல்லாரி, பாசிப்பருப்பு, ஒரு தக்காளி பழம், தேவையான அளவு சால்ட்டு, மசால் பொடி தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கரை எடுத்து வச்சுருவோம். ஸோ நான் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே சைடில் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். செய்கிற வேலை டைமிங்கே தெரியாது. இது நான் மீஷோவில் தான் வாங்கினேன். இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரசத்துக்கு தேவையான மசாலா ஐட்டங்கள் நம்ம ரெடி பண்ணிடலாம். சீரகம், மிளகு, வெள்ளைப்பொடி எல்லாமே போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு ரசத்தை ரெடி பண்ணிடுவோம். ரசமும் ரெடி ஆயிடுச்சு. இங்கிட்ட நான் சௌ கூட்டும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இறக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி சாப்பாடு ஃபினிஷ்டு. சமையல், ரசம், சௌ கூட்டு.